ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜில் டே 2 இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒயிட் சாண்ட் பீச் போனோம், அதே மாதிரி கேம்ப் ஃபயர் இப்படி ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஸோ இன்னைக்கு டே 2 வந்து எப்படி இருந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ். ஸோ காலையில் முழிச்சு பார்த்ததுமே எங்களை சுற்றி வந்து ரொம்ப வந்துட்டு அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னா அது வந்து இயற்கை தான். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜை சுற்றி ரொம்ப யூனிக்காக அழகான செடிகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ இந்த அழகை ரசித்தபடி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் காட்டேஜில் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பொட்டேட்டோ கறி, அது கூட ஃப்ரூட்ஸில் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாட்டர்மெலன், பைனாப்பிள், அது கூட வந்துட்டு பேஷன் ஜூஸும் வச்சுருந்தாங்க. கடைசியாக டீ, காஃபி. ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து இதுதாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போயிட்டாங்க. கிட்ஸ் எல்லாமே ஸ்விம்மிங் பூலில் விளையாட போயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வாக்கிங் போனாங்க. பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குளிச்சு குளிச்சு. சொல்லுவாங்க தெரியல. ஸோ பக்கத்துலேயே வந்து காட்டேஜை சுற்றி என்னென்ன இடம்லாம் இருக்குன்னு அப்படியே சுற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ நான் வந்து இந்த வாக்கிங்க்கு போகலங்க. ஸோ ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். நடந்து போகிற வழியில் நிறைய பறவைகள்லாம் கத்துற சத்தம் கேட்டுது. இந்த மரத்தில் பூ வருங்க. தெரியல. இந்த ஏர்லி மார்னிங் அட்மாஸ்பியரில் வாக்கிங் போகிறதுல ஒரு மேஜிக் இருக்குது. என்னென்னா காற்று வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அதே மாதிரி நமக்கு மைண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இங்கே உள்ள பெரும்பாலான உகாண்டன் மக்கள் அவங்க வீட்டில் கோழி, வாத்து இதெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து வான்கோழி கூட இருக்குது பாருங்க. ஸோ எல்லாருமே வெளியே லைனாக உட்காந்துருக்காங்க. நடந்து போயிட்டு இருந்த வழியில ஒரு பெரிய பழாப்பழ மரம் கூட இருந்தது. ஸோ நிறைய பழாப்பழம் வந்து காய்ச்சி தொங்குறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இது விஷம் தானே, அது அரைச்சி குடிச்சா இப்படி மார்னிங் வாக் போகிறது உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்குமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் எடுத்துகிட்டு ஃபோன், சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இயற்கையோட ஒன்றி இருக்கிறது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, மனசுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்த நாள் அன்னைக்கு எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சில உள்ளூர் மக்கள் எல்லாருமே ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்னிங் வாக்கை ரொம்ப சூப்பராக முடிச்சுட்டு காட்டேஜ்க்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஸோ எங்கள் காட்டேஜுடைய பேர் ட்ரீம் ஜெட் காட்டேஜஸ். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்க போர்டில். ஸோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் காலையில் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கள் காட்டேஜில் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே விட செகண்ட் டே தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அறக்க பறக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. பட் செகண்ட் டே இந்த காட்டேஜோடைய மொத்த அழகையும் என்னால் ரசிக்க முடிஞ்சது. அதே மாதிரி குழந்தைங்களோட விளையாடுறதுக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்போ இந்த காட்டேஜை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த காட்டேஜோடைய ஆம்பியன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்து கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. உகாண்டர் மக்கள் எல்லாருமே கிராஃப்ட் ஒர்க்கில் வெரி டேலண்டட் அப்படி தாங்க சொல்லணும். அவங்க கிராஃப்ட் ஒர்க் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த காட்டேஜில் ஒன் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு 120,000 உகாண்டன் ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 5,000 rupees கிட்ட வரும். ஸோ இந்த காட்டேஜ்க்கு ரேட்டிங் போட சொன்னால் அவுட் ஆஃப் 5க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
Your dad doesn't know me. That's okay. Hello friends, my dad is scaring to come. Okay. 3, 2, 1. குதிச்சு அவ்வளோதான். எங்கள் செக் அவுட் டைம் மார்னிங் 11:30ங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எல்லாருமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தை கிளம்பிடுவோம். எங்கள் வீக்கெண்ட் நல்லபடியாக சூப்பராக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணி போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நான் வீட்டில் போய் இன்னும் குக் பண்ண முடியாது, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ போகிற வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். இல்லை அது வேற. ஓ ஸோ நாங்கள் வந்திருந்த ஹோட்டலுடைய பேர் ஹரிசான். இங்கே எல்லாரும் பிரியாணி ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ இந்த வீடியோவுடைய காட்டேஜ் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, செகண்ட் டே பிடிச்சிருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.